ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நாம் எப்படி ஸ்ப்ரிங் பூட்லேருந்து டேட்டாஸ் எப்படி டெலிட் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட ஸ்ப்ரிங் பூட்டில் லாஸ்ட் வீடியோ. ஓகேவா? சரி, நம்ம செலக்ட் பண்ணி ஒரே ஒரு டேட்டா வந்து ஃபெச் பண்ணி எடுத்தோம்ல, அதே சேம் கான்செப்ட் தான். அதில் அப்படியே பேஸ் பண்ணிப்போம். இடத்துல வந்து டெலிட் ஸ்டூடெண்ட் அப்படின்றத நம்ம வச்சுப்போம். டெலிட் ஸ்டூடெண்ட். ஓகே, இந்த இடத்துல ஐடி வருது, அந்த ஐடி இந்த இடத்துல போய் சென்ட் ஆகுது. ஆனால் இந்த செலக்ட் பதிலாக delete from table name where id equal to id. எக்ஸ்ட்ரா நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா இந்த டிரான்சாக்ஷனல் மாடிஃபையிங் இதை மட்டும் ஆட் பண்ணால் நமக்கு வேல்யூ முடிஞ்சது. அவ்வளோ வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஏன்னா டேட்டாஸை இன்சர்ட் பண்ணாலும் அப்டேட் பண்ணாலோ delete பண்ணாலும் இந்த டிரான்சாக்ஷனல் அண்ட் மாடிஃபைங் இந்த ரெண்டு ஆனோடேஷனும் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி டெலிட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம HTML ஃபைல்லாம் நம்ம கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக அந்த URL வந்து கால் பண்ணால் delete ஆகணும். அந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம வைப்பீங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இண்டெக்ஸில் போங்க. இண்டெக்ஸில் வந்து இப்போ எடிட்ன்ற யூஆர்எல்ல கால் பண்ணாங்கன்னா எடிட் டெலிட் ஆகிடும். எடிட் ப்ளஸ் ஐடி அதான் பேராமீட்டர். ஓகேவா? அப்படி தான் நான் கொடுத்துருக்கேன். அப்போ கண்ட்ரோல் அப்படி என்ன பண்ணணும், நம்ம இதையே எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம எடிட்ன்றது அப்படியே காப்பி பண்ணிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து அப்படியே நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது யூஆர்எல் வந்து டெலிட். அப்போ இந்த இடத்துல வந்து டெலிட். இந்த இடத்துல நம்ம கிட்ட மாடல் எதுவுமே நம்ம சென்ட் பண்ண போறது கிடையாது. நம்ம கிட்ட HTML கிடையாது நீங்க கேட்டா. ஓகேவா? அப்ப ரிட்டர்ன் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரீஆக்ட் தான் பண்ண போறோம். ஓகேவா? இந்த நடுவில் நடக்குது இல்லையா, இந்த இடத்துல வந்து ரெப்போ டாட் டெலிட் ஸ்டூடெண்ட். இந்த ரெப்போல என்ன நேம் வச்சிருக்கேன், டெலிட் ஸ்டூடெண்ட். அந்த நேம் வந்து காப்பி பண்ணிட்டு நம்மளோட கண்ட்ரோலர்ல வந்துட்டு நீங்க அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம என்ன ஒரே ஒரு பேராமீட்டர் தான் சென்ட் பண்ணுவோம். அந்த ஐடி வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இது ஒரு சிம்பிள் வீடியோ. ஓகே ரைட். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே, ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. நம்ம வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம டெலிட் பண்ணி பார்க்கலாம் டேட்டாஸ் டெலிட் ஆகுதா இல்லையான்றது. இந்த ரோ வந்து நம்ம டெலிட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ரோ வந்து எம்டியா இருக்கு, அதனால இப்போ நான் டெலிட்ன்றது கொடுக்குறேன். என்ன வந்திருக்கு, 500 வந்திருக்கு ரெக்வஸ்ட். ஓகே, 500னா இன்டர்னல் சர்வர் எரர். ஓகே, பார்த்துக்கலாம். நம்ம கன்சோல்ல போய் பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. மாடிஃபையிங் query scan only. ஓகே ஓகே, இப்போ என்ன எரர்னா எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு. கண்ட்ரோல் நம்மளோட மாடல் நம்மளோட ரெபாசிட்டரியில் போயிட்டு என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்டூடெண்ட் மாடல்ன்றது கொடுத்துருக்கோம். இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணாலும் என்ன பண்ணோம், எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. கரெக்டா? அந்த இடத்துல வாய்டுன்றதை கொடுக்கும். நம்ம அதை வந்து கொடுக்கல, அவ்வளோதான், எதுவும் கிடையாது. ஓகே, ஸ்டாப், க்ளோஸ், ரன். ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு அப்படியே பேக் வரும். ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் மட்டும் பண்ணிப்போம். போய் டெலிட்ன்றதை கொடுப்போம். ஓகேவா? பார்த்தீங்களா, டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம திரும்பி டெலிட் பண்ணுறேன். இந்த ரோ வந்து இந்த ரோல கோர்ஸ் மட்டும் இல்லை. இப்போ டெலிட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.